ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ரோஜாப்பூ காதல் எபிசோட் 11. வடி உடையாள். என் காதலிக்கு இன்று திருமணம். உறக்கத்தில் இருந்து எழுந்தேன். என்னை மீட்டெடுக்க நினைக்கின்றேன். சோகம் நிறைந்த முகம், கண்களில் வெள்ளப்பெருக்கு. அவளோ இன்று புது வாழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றாள். என் நினைவை, என்னுடன் வாழ்ந்த காலங்களை எப்படித்தான் மறந்தாளோ? கல் நெஞ்ச காரியோ, சுயநலத்தில் ஊறி போனவளோ என் உறக்கத்தை கடத்தி சென்று தன் காலடியில் மிதித்து போகின்றாள். அவளை திட்டி தீர்த்து மனம் நொந்ததுதான் மிச்சம். வீட்டிலிருந்து படிக்கட்டில் கீழே இறங்கி வந்தேன். அவளும் நானும் அழகான நேரங்களை செலவிட காரணமாக இருந்த என் பைக்கில் புறப்பட்டேன். வண்டியின் கண்ணாடி சரி செய்தேன். அவள் முகம் காணவில்லை. இனி இந்த ஏமாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதிற்கு ஆறுதல் கூறினேன். இந்த வேகத்தடையும், சாலையில் செல்லும் காதலர்களும், கோவில் மணியும், தெருமுனை ரோஜா பூக்கடையும் அவளை மட்டும் எனக்கு நினைவுபடுத்துகின்றது. அவள் திருமணம் நடைபெறும் கோவிலுக்கு வந்து வண்டியை நிறுத்தினேன். அவள் என்னுடன் இல்லை. அவள் என்னுடையவள் இல்லை. இதையெல்லாம் மறந்துவிட்டு வழக்கம் போல் ஒரு ரோஜா பூ வாங்கிவிட்டேன். ரோஜா முள் குத்தி எனக்கு நினைவுபடுத்தி விட்டது. என்னை ஏன் வாங்கினாய் என்று தூர எறிந்து விட்டேன். பாவம், அந்த ரோஜா பூவுக்கு அவளது அழகிய கூந்தலில் குடியேற கொடுத்து வைக்கவில்லை. இந்த குப்பை தொட்டியை அலங்கரித்து விட்டது. கோவிலுக்குள் நுழைந்தேன். ஆங்காங்கே திருமண ஜோடிகள். என் கண்கள் அவளை தேடிக்கொண்டிருக்கிறது. கோவிலை சுற்றி பார்த்து விட்டேன். எங்கும் காணவில்லை. ஒருவேளை திருமணம் முடிந்து வீடு சென்றனரோ? அவள் திருமணத்தை பார்க்கும் பாக்கியம் கூட எனக்கு இல்லை. கண்கள் கலங்கி இந்த கோவிலை விட்டு வெளியே வந்து விட்டேன். என் பைக்கில் ஏறி அமர்ந்தேன். அழகிய சிரிப்பு சத்தம் மீண்டும் என் பின்னால் கேட்கின்றது. பைக்கின் கண்ணாடியில் பின்னாடி பார்த்தேன். எங்கேயோ பார்த்த ஜிமிக்கி கம்மல். பின்னால் திரும்பி பார்த்தேன். அவள்தான் அது, என் அழகிய தேவதை. அவள் ரோஜா இதழ்களுக்கு எதற்காக இந்த சாயம்? இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் அழகாய் இருந்திருப்பாள். அடடா, இந்த கோலத்தில் அவளை பார்க்க எத்தனை ஆண்டுகள் காத்து கிடந்தேன். அவள் கோவிலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றாள். நானும் அவள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறேன். இல்லாத முகவரிக்கு எழுதிய கடிதம் நான்.